அவரை பத்தி நான் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா அவரோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன படிச்சிருக்காரு அப்படின்னா பிஏ எம்எஸ் அண்ட் எம்எஸ் படிச்சிருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் கைனகாலஜிஸ்ட். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மகப்பேரியல் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெண் நோயில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த மருத்துவர். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேதால சர்ஜன்ஸ் இருக்காங்க. ஹி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். நான் வந்து பாத்தீங்கன்னா அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுல ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பெருமையாவும் சந்தோஷமாவும் நான் ஃபீல் பண்றேன். ஐ வுட் லைக் டு இன்வைட் டாக்டர் ஸ்ரேயஸ் சார். வெல்கம் சார். ஓவர் டு யூ சார். Thank you so much, madam. It's indeed a great pleasure for me to interact with you all. Vanakkam anaivarakkum. Please excuse me if I am not that well versed with Tamil. I love Tamil, but I might not be that well versed because I haven't studied Tamil, but it is only understanding Tamil. So I guess we can start the presentation. Yes. I care. So நம்ம பார்த்தா பெண்கள் சக்தி என்று அழைக்கப்படுவார்கள். ஓகே, பேசிக்கலி ஒரு 5000 ஆண்டுகள் முன் சொன்ன ஆயுர்வேதல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஸ்திரீஹி மூலம் அப்பத்யானாம் ஸ்திரீஹி ரக்ஷதி ரக்ஷிதா, which means ஸ்திரீ ana pen apatya, that is a life. She is the root cause, moolam, for a life. Strihi rakshati rakshita, you protect stree, she will protect you. Okay, it is a quote which was told 5000 years ago, and நம்ம பார்த்தா இந்த நம்ம பெண் பிரதமர் ஸ்ரீமதி இந்திரா காந்தி ஜி அவர் என்ன சொல்லி இருக்காருன்னா, let's not forget that in India the symbol of strength is a woman, the goddess Shakti. பெண்ணுக்கும் சக்தி என்ற ஒரு ஸ்டேட்டஸ் இந்தியால இருக்குது. Okay, but what is the problem? The strong need is to keep her strength in adversity. நாம அந்த சக்தியோட சக்தி we should protect or we should help. அதனாலதான் இந்த ப்ராடக்ட் ஐ கேர் என்ன இருக்குது. So we will have a small gist of what are the common problems in women and how do we address them. Okay, so next slide please. Okay, இப்போ நாம என்ன பார்க்கறான்னா பெண்களில் மிகவும் பொதுவான நோய்கள் பார்க்கலாம். So first நோய் என்ன இருக்கு இல்ல, it is மாதவிடை, that is menses. மாதவிடை முறைகேடுகள் 35 ஆண்டுகள் பிறகு இது பொதுவான பார்க்கலாம் நாம. ஏண்டா மாதவிடை முறைகேடுகள் சில வாரம் எக்ஸஸா கனமான மாதவிடை, அதிகப்படியான மாதவிடை, இல்ல என்றால் குறைவான லெஸ் மாதவிடை. ஒரு ஆராய்ச்சி படி வர ரிசர்ச் படி 80% பெண்களில் ஹார்மோன் சமநிலையத்தில் உள்ளது. ஒரு 68% பெண்களில் மூட்டு வலி பார்க்க முடியும். திஸ் இஸ் மோஸ்ட் காமன். இதன்னே பொதுவான நோய்கள் நாம என்ன பார்க்கறானா. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அப்படியே ஒரு செட் ஆஃப் டிசீசஸ் இருக்குது. என்னன்னு லைக் ஹைப்போதைராய்டிசம், பிசிஓடி, டயபிட்டிஸ், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஒபேசிட்டி, hypertension, அப்புறமா next slide, yes, osteoporosis. These are all the problems. Now let's start learning what are they. So hypothyroidism, the previous slide itself. Yeah, previous slide. Yes, so we'll start learning each and every one. So what is hypothyroidism? இப்ப நாம hypothyroidism என்னன்னு பார்த்தா, thyroid hormone கம்மியா சுரக்கும் இல்லனா ஜாஸ்தியா சுரக்கலாம்.
நம்ம மூளையில பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு. அந்த கிளாண்ட் இருந்து இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கிறது. இந்த நோயில உடம்பு என்னால சிம்டம்ஸ் காமிக்கிறது என்ன? டயர்ட்னஸ், ரொம்ப டயர்ட், இல்ல ரொம்ப லேசி, அழகுக்கு மீறி வெயிட் கெயின். சில பேர் இருக்காங்க, டாக்டர் கிட்ட வந்து சொல்றாங்க, நான் எதுவுமே பண்ணல டாக்டர், வீட்டு சாப்பாடே சாப்பிடுறேன், ஆனா என்னையே அறியாம ஒரு 5 கிலோ 6 கிலோ போட்டுட்டேன். திஸ் இஸ் அப்நார்மல் வெயிட் கெயின். மாதவிடை சரியா வரல. This is also another problem in hypothyroidism. முடி கொட்டும், puffy face ஊதுன மாதிரி இருக்கும், நெக் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும், நெக் பெருசா தோன்றதும், ஸ்கின் வந்து ட்ரை ஆகுறது, ஹார்ட்னோட துடிப்பு கூட கம்மியா துடிப்புது, ஹார்ட் பீட் கம்மியா துடிப்புறது, தொண்டி போட்டுருவாங்க, பெலி அப்டாமினல் ஃபேட் வருது, மலச்சிக்கல், தட் இஸ் மோஷன் ப்ராப்ளம்ஸ், குளிர் தாங்க முடியாது, இன்டாலரன்ஸ் டு கோல்டு, குளிர் தாங்க முடியாது அவங்கள. இது வந்து ஹைப்போதைராய்டிசம் சைன்ஸ் சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிசிஓடி ஆர் பிசிஓஎஸ், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் சொல்றோம். சில வேளைகள்ல பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அலைக்கு பாருது. பேர்ல அதுக்கான தன்மை வந்து விளக்கப்பட்டு சொல்லலாம். பாலி அப்படின்னா நிறையான அர்த்தம், சிஸ்ட் அப்படின்னா நீர்கட்டிகள், ஓவரியில இருக்கனாலே ஓவேரியன் டிசீஸ் நாம் சொல்ல போறோம். இந்த டிசீஸ்ல செட் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கனால சிண்ட்ரோம் சொல்றாங்க. இந்த நோயில மாதவிடை பிரச்சனைகள் மெயினா இருக்கும் அவங்களுக்கு. அதுல வந்து ஒருத்தருக்கு வந்து 2 மாதம் இல்ல 3 மாதத்துக்கு ஒரு முறை வரலாம். ஒரு சில பேர் ரொம்ப கம்மியா வந்து வராத மாதிரியே இருக்கலாம். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா 6 மாதம் இல்ல 8 மாதம் கூட அவங்களுக்கு வரவே வராது. நாம மருந்து கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு வர மாதிரி இருக்கும். சில பேர் பாத்தீங்களா ஒரு 8 மாதம் வரவே வராது, அதுக்கப்புறம் கண்டினியூஸா ப்ளீடிங் போயிட்டே இருக்கு, மருந்து கொடுத்தா மட்டும்தான் கண்ட்ரோல் ஆகுறது. These are all few menstrual problems. In PCOS, குழந்தை பெறன்மைக்கு முக்கியமான காரணம் PCOS, infertility. Face, when you see her cosmetic also, முகப்பறக்கல், அதிகமா முடி வளருது, தேவையில்லாத இடத்துல எல்லாம் முடி வளருது, on her face, on her upper lip, chin, abdomen, etc. அப்புறமா பார்த்தா உடல் பருமன், that is obesity. இது கூட this is also one in PCOD. Next நம்ம பார்த்தா diabetes இல்லைன்னா நீரிழிவு நோய், சக்கரை நோய். In this diabetes நாம அடிக்கடி சிறுநீர் கலட்டுகள், அதீத தாகம், மங்கலான கண் பார்வை, சோர்வு, கைகள் மரத்து போதல், வெட்டு காயங்கள் மெதுவான குணமாகும், சர்ம வறட்சை, எப்போது பசி இருப்பது போன்ற உணர்வு. These are all seen in diabetes. Next வந்து stress, மன அழுத்தம். இந்த மன அழுத்தம்ல என்ன இருக்குதுன்னா inability, அவங்களுக்கு inability இருக்குது அவங்க லைஃப்ல டு மேனேஜ் தேர் லைஃப் ப்ரெஷர்ஸ். அது உங்க வாழ்க்கையில ஏற்படுற ப்ரெஷர், அதாவது அவங்க மேலே டிமாண்ட்ஸ், ஏற்படுற டிமாண்ட்ஸ், இது இவ்வளவு செய்யணும், இது இவ்வளவு பண்ணணும், இவ்வளவு ப்ரெஷர், இவெல்லாம் this and all adds on to the stress. நெக்ஸ்ட் பாத்தீங்களா டிப்ரெஷன், மனசோர்வு இல்ல மன உளைச்சல். ஸோ எப்பவும் வருத்தமா இருக்கிறது, முன்னாடி ரொம்ப இன்ட்ரெஸ்டா செஞ்ச காரியங்கள் எல்லாம் இப்போ செய்ய தோன்றல அவங்களுக்கு, எனர்ஜி இல்லாம இருக்கிறது, தூக்கம் பிரச்சனை இருக்கிறது, தற்கொலை பண்ணிருக்கும் தோன்றது. These are all few common things which we see in depression. Next வந்து obesity, உடல் பருமன். உடல் பருமன்ல எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் பாடி ஃபேட் இருக்குது. நம்மளுடைய வெயிட் ஹைட்டுக்கு ஏற்று போல இருக்கும், அதற்கு சரியான அளவுமே இல்லாம அதிகமா இருக்கும் போல ஓவர் வெயிட் ஒபேசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்களா ஹைப்பர் டென்ஷன், உயர் இரத்த அழுத்தம், that is smoking, alcohol, overweight, stress, all these cause these உயர் இரத்த அழுத்தம், that is hypertension.
So what are the symptoms that we see? Talavadi, valippu, mayakam, all these are more common when there is hypertension. Last la pathingala osteoporosis, that is elumbu purai, elumbu thendu ponum. So in this we see that mudakku vali, idappu vali, all bone pains, everything starts. Next slide please. இந்த பொதுவான நோய்களுக்கும் முக்கியமான காரணங்கள் என்னன்னு நாங்க இப்ப பார்க்க போறோம். So first and foremost வந்து stress, மன அழுத்தம் இல்ல மன உளைச்சை. So this stress is the primemost. ஏன்னா stress will have its direct effect on brain, and brain hormones are produced in brain. So in the hormones அந்த பெண்ணுக்கும் அவங்க மாதவிடை இல்லைன்னா அவங்க all body functions, these hormones are responsible. When there is more stress, the hormone production will also starts getting impaired. So stress mana arattum is the primemost cause for all such problems. Second nama pathangala, it is sedentary lifestyle. Ukkara valkai mulai, ukkaranta valkai mulai, always sitting, laptop use பண்றது, ஆபீஸ்ல போய் ஆபீஸ்ல doing work, sitting at the home, sitting and watching TV, sitting and having food, everything on the sofa, everything very comfort, all these sedentary lifestyle, no much of work, no much of physical activity, and these and all contribute to sedentary lifestyle. Next பார்த்தா உணவு பழக்கம், that is irregular eating habits, improper உணவு பழக்கம். Next, kavalai kolarum, that is anxiety. Kavalai kolaru is again a very important cause for all these problems. Next slide, please. In the noigal, ivai elidaga gunapadatha kudiyamma irukada? Can these be curable? Gunamadaika kudiyum. Ivella gunamadaika kudiyum. How do we treat them? Varakkamana udal செயல்பாட்டு, that is regular physical activity. Varkai murai matrum, that is change in lifestyle. Varkai murai, lifestyle modification. Podumana தூக்கம், sufficient sleep. அப்புறமா next slide. சீரான உணவு, that is சத்தான உணவு. Food which is rich in diet, which is rich in iron, proteins, calcium. Sirana unava illama sattana unava, these contribute for the treatment of these abnormalities. But how far is it possible? That is a question. Like, is it really, can everybody do this? Because of this modern lifestyle and hurry-burry lifestyle, doing all these, you getting sufficient sleep, podumana thukam, it's not that easy. Nobody gets that sufficient sleep now because of the schedule. So this condition, in the time we require some supplement. Okay, supplements theve irukkudu. Next slide please. So supplements thevai irukkuda illaya endru naama paatha. Supplements thevai edhukku irukku solra, pennin pangu பல பேரும் இருக்கும். That is, women play a role. She plays, அவன் பெண் ஒரு தாயா இருக்கா, ஒரு மனைவியா, வேலைக்கு போகிற பெண்ணாய், டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ்ல டிஃப்ரெண்ட் ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவையா இருக்கிற பெண்ணுக்கு, எஸ்பெஷலி ஸ்பெஷல் நியூட்ரியன்ட் நீட்ஸ் இருக்கும் ஈச் ஸ்டேஜ் அவங்க லைஃப்ல. ஸோ பெண்களில் ஆரோக்கியம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் வேரிஸ் ஃப்ரம் ஸ்டேஜ் டு ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். So in the penkalil arogyam community kolum one health supplement irukku, aduve namba eye care, because it's a holistic way to manage or help a woman. That is, it improves a comprehensive woman wellness which takes care. Idu vandu 100% இயற்கை தயாரிப்பு, that is safe and natural product. இயற்கையாயில் வந்தன தயாரிப்பு,
that is eye care, which is a premium product which is born from the womb of Indus Valley. So this product, which is made naturally from Iyarkai, that is nature, okay, that is very safe for everyone, especially for women who are more than 35. It doesn't mean that it can't be given to younger age or older age after. It is above 35, could be gone till after menopause also, but even ladies from 12 after their menarche, when they start getting their Madhavida, from there they can start using this, because after 35 it is more common. All these Poduvana Noikal, which and all we discussed, will be more common after 35. Next slide, please. Ipanama in the product eye care, in the product ulla enna irukanu naamba ipo paakalam. In this product has 4 நான்கு முக்கிய பொருட்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள். இப்போ மஞ்சளில் கர்க்குமின் அనే ஒரு active principle. Curcumin is an active principle. மஞ்சள்ல நம்ம பார்க்கலாம். அது வந்து it is rich in antioxidant. அப்புறமா அது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க கூட ப்ராப்பர்ட்டி இருக்குது. That is immune booster. நோய் எதிர்ப்பு சக்தி, immune booster it has. And second வந்து சாம்பிராணி, parangi, that is boswellia. Next slide, please. Boswellia, which has anti-inflammatory property. In body aches, bone ache, for that this boswellia is very, very useful. Third one, the asparagus, that is shatavari. Thanneer vittam kilangu nu solranga Tamilla. So asparagus, shatavari, this is very, very, very important in maintaining a woman's health, because the main role it has phytoestrogens, the hormones irukkiradhu in the drug shatavari. These hormones has its direct effect on the female genital tract. And last one, the very important drug is tagarai. Tagarai illame valerian roots solranga. இது வந்து ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், அப்புறமா மூளைக்கு it helps in maintaining the ஆரோக்கியம் of the brain health or mental health, and it balances the stress. So these 4 are the main ingredients, முக்கிய பொருட்கள் in the eye care product club. That is manjal, that is curcumin, boswellia, asparagus, and valerian roots. Next slide, please. In the eye care product, இது எப்படி பயனுள்ள இருக்கு, how useful is it அப்படி பார்த்தா நாம மெயினா வந்து இது ஹார்மோன்ஸ் சமநிலை தருது. It balances the hormones. PMS effects குறையும். Premenstrual effects, dysmenorrhea, pain இருக்கிறது, menses, all these PMS effects na குறையும். And next பாத்தீங்களா, மன அழுத்தம், மன உளைச்சல், கவலை கோளரும், all these இவங்களை இது கட்டுப்படுத்தும். This will help in controlling the stress, anxiety, depression, etc. Next, boswellia இருக்கனால இது எலும்பு பலப்படுத்திக்கிறது. எலும்பு, the bone health, அப்புறமா நோய் எதிர்ப்பு சக்தி, this and all improves that. அப்புறமா பாத்தீங்களா தகரை, because of தகரை தூக்கமின்மை குறையும். That is insomnia, sleeplessness, தூக்கமின்மை அது குறையும். That decreases insomnia. அதனால்தான் அவளுக்கு பொதுவான தூக்கம் வருது. அண்ட் லாஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா இத சக்தி மேம்படுத்திக்கிறது. ஓவரால் சக்தி இட் இம்ப்ரூவ்ஸ், சக்தி மேம்படுத்துறது. அதனாலதான் அந்த பெண்ணின் சக்திக்கு நாம என்ன சக்தி கொடுக்கறோம் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் ஐ கேர் என்ன இருக்குது, திஸ் வில் கிவ் தட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டு மெயின்டைன் ஹர் வெல்பீயிங். அண்ட் திஸ் இஸ் ஆல் அபவுட் ஐ கேர், what eye care is. And I guess if you have any queries, you can start asking your queries to me. Thank you.
அழகா வந்து பாத்தீங்கன்னா ஐகேரோட பெனிஃபிட்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம ஸ்ரேயஸ் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹார்ட் சிம்பிள் கொடுத்துடலாம். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். உங்க தமிழ் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் கட்டா இருந்தது. நாங்க கூட வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வந்து இங்கிலீஷ் சேர்ந்து தங்கிலீஷ்ல தான் பேசுறோம். நீங்க பியூரா பேசுனீங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம டாக்டர் சார் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சஜஷன்ஸ் கேட்க வேண்டியது இருந்தா ஃபர்ஸ்ட் 3% வந்து பாத்தீங்கன்னா சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், அவங்கள அன்மியூட் பண்ணலாம். ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இனி 1% வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு, யாரோ 1% ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். இப்போ 4% வந்து பாத்தீங்கன்னா 5% ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் பண்ண 3%க்கு வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்க எல்லாத்தோட கொஸ்டினை வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்க. நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால கைண்ட்லி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 உமனுக்கு வந்து ப்ரெஃபரபிள், 2 மென்க்கு ப்ரெஃபரபிள். ஸோ மீதி இருக்கிற யாருமே கோச்சுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் இருக்கிற செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சார் கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ ஐ வுட் லைக் டு இன்வைட் வித்யா மேடம். ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. மேடம், உங்க டவுட்டை வந்து பாத்தீங்கன்னா கேட்கலாம். சரி, யூட்ரஸ் சார், குட் ஈவினிங் சார். யூட்ரஸ் ரிமூவ் பண்ணவங்க இதை எடுத்துக்கலாமா? Very good evening. Vanakkam Vidya madam. Yes, definitely hysterectomy. நம்ம அதுக்கு hysterectomy ன்னு சொல்றாங்க. So hysterectomy, after hysterectomy definitely இது எடுக்கணுமே. Why? Because hysterectomy, after hysterectomy the hormones will stop. Okay, because that will, we call it as surgical menopause. After surgery there will be menopause. So hormones நிறைய நார்மலா சொருக்கிறது it doesn't come. So அதனாலதான் ஒரு சப்ளிமெண்ட் தேவை இப்போ. So what supplement could be given? These hormonal supplement which should be natural. இயற்கை கோடு இருக்கிற ஒரு சப்ளிமெண்ட் தான் நாங்க கொடுக்கிறோம். There are hormones, but what happens is hormones are synthetic, which can cause toxic to the body. Anything which is artificial or anything which is man-made is always like synthetic. It is not from the nature. We take the chemicals, the other hormone like estrogen, progesterone, etc., and we synthesize it into a form of tablet and we give. Whereas when we see eye care, this is made up of natural products. Okay, we have everything organic. So this is the best one, and it has to be given after uterus operation or hysterectomy. Thank you sir. Sir, அப்ப ஹார்மோன்ஸ் அதிகமா சொறனால இது கண்ட்ரோல் பண்ணுமாங்க சார்? இல்ல this balances. This mainly balances the hormones. Okay, menopause, okay. Any type menopause, of hormones, any type of hormones, especially in women. Penkalil irukko the hormones, especially pituitary gland. This has all these hormones which maintains their health. Madhavidaiku kudam, this hormones are only the cause for all these menses, for our body activities, everything. This balances the hormones. Thank you madam. Thank you so much sir. வாழ்க வளமுடன். Thank you so much. மேடமோட டவுட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் I would like to invite Mr. Vanjit sir. Please unmute yourself. Okay, thank you so much. Sir, Shreya sir, good evening sir. Very good evening sir. Tell me. Okay. Sir, இப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம 35+ வந்து லேடிஸ் கொடுக்குறோம். மேபி வந்து பாத்தீங்கன்னா 25 ஏஜ்ல இருக்கிற ஒரு நபருக்கு வந்து தைராய்டோ இல்ல பிசிஓட இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இதை சஜஷன் பண்ணலாமா இல்ல வந்து only 30+ தானா? இது பிரிவென்ஷன் ப்ராடக்ட்ங்காட்டி நான் கேக்குறேன். தாராளமா பண்ணலாம் சார். You can always suggest them. See, I only mentioned 35 ஏன்னா after 35 these problems are more common. Metabolism. So all these problems like the problem what we saw, the joint ache, irikalam, muttu vali, all these will be more common after 35 years of age. அதனாலதான் நான் சொல்றேன் 35 ன்னு சொல்லிட்டு. It's not that you can also start giving from 15, 16, 18, 21, 25. Any age group can take this. Thank you, Vanjit sir. Next, I would like to invite Dr. Girija ma'am. Kindly unmute yourself, ma'am. Good evening, doctor. I've been using eye care and other products of this company, and it's giving a wonderful result. But my question is, how far eye care? I mean, this product will help in arthritis issues.
I know it has Very got an great inflammatory. name. Yes, Yeah, it has got great an name. I've seen that, but Yeah. can you just put it forward better way? Yes, very nice question and a very scientific one also. See, when we see arthritis, it is inflammation of the bones. The main ingredient, what we have here, there are two ingredients which acts on arthritis. First one is Boswellia. That is Boswellia samrani, which we tell in Tamil. So this resin has anti-inflammatory property, first thing. And second, it has also property in regeneration of the bone. Okay, so whichever is degenerated, it also regenerates. This is the role of Ayurveda, which is said. Okay, one, it reduces the inflammation and stops the process of degeneration, wherein it helps in regeneration also. And second, there is curcumin, this manjal. In that manjal, it has, again, it is an antiseptic, anti-inflammatory, immunomodulator, and immunobooster. So all these manjal and this Boswellia together acts in arthritis when you see specific arthritis there. Okay. How many bottles do you subscribe for periarthritis patients? It is, see, ideally, let them take this treatment for at least 3 to 4 months continuously, probably after which it could be helpful. You know, you can find the results. 90 days usually I've given for patients. 90 days I prescribe. Yes, 90 days. 90 days mandatory. After that, we decide on that. Is that okay? That is how I'm going. Certainly. It should be okay. Okay, doctor. Thank you. Thank you, madam. உங்களோட டவுட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. Thank you so much, madam. And I would like to invite Mr. Annadurai sir. Kindly unmute yourself. Sir, good evening, sir. Very good evening. சொல்லுங்க. சார், இப்போ இந்த கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு வந்து கெண்டக்கால் வலி இருக்குன்னு சொல்றாங்க. அது மாதிரி குழந்தை வயித்துல இருக்கும்போது இந்த நம்ம ஐகார் கொடுக்கலாங்களா? இப்போ அது that is under நாம என்ன இந்த அரைச்சையில இருக்குது, that's under research. So you can wait. We will produce some documents very soon. இதனாலதான் இது நியூ ப்ராடக்ட், அதனாலதான் we have paused it in a while. இப்போ research நடக்கிறது on pregnancy. Okay, after that, probably we might give you a clarity on prescribing or suggesting this for pregnancy. Okay, sir. Thank you very much. Yeah. Thank you, sir. Thank you. I would like to invite Mrs. Vasanta, madam. Kindly unmute yourself, madam, and ask the question. Good evening, sir. Good evening, yes, Vasanta, madam. Good evening, ma'am. Good evening, sir. Good evening, madam. Sir, below 30 நான் ஒரு 2 bottles கொடுத்துருக்கிறேன் சார். POD, PCOD ரெண்டுமே கிளியர் ஆயிடுச்சு. கன்சீவ்காக ட்ரை பண்றாங்க. இப்போவும் நம்ம கொடுக்கலாமா? You should give. Below 30, it is a supplement. 24 year. Yes, absolutely you can give, because it also helps. See, PCOS, if it manages PCOS, then there is more chances of becoming pregnant, and it helps in infertility. So you should suggest this for infertility also. You can please suggest this. How much bottles are இன்னும் எத்தனை பாட்டில் கொடுக்கலாம் சார்? 3 months treatment. Already 9 bottles consumed. See, now you'll have to send them to a gynecologist to find out what is the cause for infertility. See, we keep giving them the supplements, we keep treating them, but if there is any anatomical problem, சில பேருக்கு வந்து இந்த டியூப்ஸ் இருக்குன்னா அது பிளாக் ஆயிருக்குது. So tube block இருக்குதா இல்லைன்னா everything should be normal, the physiology. So there is one procedure. So refer them to a gynecologist, see the reports. If everything is normal, then 100% this should work. So we'll do that basic workup plan. That is compulsory in such cases. Okay, sir. But normal doctors not given இது prescription எழுதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். நம்மளோட ப்ராடக்ட் கொடுக்குறோம். எஸ் சார், இது ஒரு ப்ராப்ளமாவே இருந்துட்டு இருக்குது. எங்க கிட்ட நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் கொடுப்போங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதுக்கு என்னன்னு தெரியல. ஆனாலும் யார்கிட்ட நம்ம இதுல யார்கிட்ட கேட்டு நம்ம பிரெஸ்கிரிப்ஷன் எழுதிக்கலாம், வாங்கிக்கலாம், இது தெரியல சார், கேக்குறேன். நீங்க எங்க இருக்கீங்க மேடம் இப்போ? Where are you located? Sir, அவங்க மேடம் அன்மியூட் பண்ணிக்கங்க. அவங்க மறுபடியும் மியூட் ஆயிடுச்சுங்க சார். சார் அவங்க
வந்து டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுத மாட்டீங்கன்னு சொல்றாங்க. பட் மேடம் சார் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் எடுங்க, அங்க எதுவுமே டியூப்லயோ எங்கேயோ ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்க கொடுத்த இமீடியட்டா ரிசல்ட் வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க 9 பாட்டில்ஸ் கன்சியூம் பண்ணிட்டீங்க. சோ அதனால ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மேடம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒரே ஒருத்தருக்கு வாய்ப்பு. மிஸ்டர் பிரிட்டோ சார், கைண்ட்லி அன்மியூட் யுவர் செல்ஃப் சார். Brito sir. Yes. Good evening, sir. Very good evening. வணக்கம் Brito sir. சொல்லுங்க. இது வந்து தொடர்ச்சியா இப்போ ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, முக்கியமா யூட்ரஸ் ரிமூவ் பண்ணவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொன்னீங்க. அவங்களுக்கு எத்தனை பாட்டில் கொடுக்கலாம் சார்? Sir, initially you go for 3 months treatment. Okay, 3 months continuous கொடுக்கிறோம். You find the results in after 2 months only. You start noticing the results. Then this is a supplement, not a medicine. Always remember. Okay, so what we have to do is this should be given as an adjuvant. We should not consider this as a medicine and say that this has to be taken for so many bottles for so many time. It is over. It is not like that. It is a daily supplement. Initially you give it in a more dose, gradually you reduce that, and finally daily 1 dose of this. This will maintain the health. The basic thing is we have to protect the health, right? It is not that the condition is cured, I'm okay. It is not that. It is like she has to be maintained throughout her life. And it is a supplement which is rich with natural products. See, there are so many artificial things which are coming. The food we eat, the air we breathe, the water we drink, everything is artificial. At least there is one product which is natural, which helps in reducing these negative effects for the body. So this will be like a supplement. Advise them, but initially for 3 months, let it go in much normal, the thing come, and later on you can start reducing the dose, but see to it that at least one small amount of this goes to our body daily. இப்போ நல்லா இருக்கிறாங்க, ஏஜ் வந்து ஒரு 47 48 இருக்கு. அவங்க வந்து பிரிவென்ஷனா இத வந்து மார்னிங் மட்டும் எடுத்துக்கலாமா? எஸ், எடுத்துக்கலாம். நல்ல ஜெனரலா ஹெல்த்தியா இருக்கவங்க கூட எடுத்துக்கலாம். எஸ், ஹெல்த்தியா எடுத்துக்கலாம். ஓகே, thank you sir, thank you so much. Yes. Thank you sir. சார் 2 क्वेश्चंस வந்து chat boxல வந்திருக்கு. அதுக்கு yes or no ஆன்சர் மட்டும் பண்ணலாம் சார். மேம், can I give breast cancer patient age வந்து 55 lady? You should give for any cancer patient, not only breast cancer. For any cancer in that case, you should always give, because this will help in improving their energy. I said no, the last thing which I said, this in the product வந்து சக்தியை மேம்படுத்துகிறது. அதனாலதான் this has to compulsorily be given in any cancer நோய். Okay sir, thank you sir. Then it is suitable for sugar patients, low BP patients? Absolutely it is suitable. It can be given. Thank you sir, thank you so much for your valuable time spending with us. Thank you so much. Thanks. Thank you sir. எங்க தமிழ்நாட்டுக்கு வந்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றி. உங்களோட செஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நாங்க எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கோம். Thank you so much.